ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்காந்த அலைகள் தமிழ் மீடியத்துக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மின்காந்த அலைகளுடைய பண்புகள். மின்காந்த அலைகளுடைய தொடர்ச்சி, அதில் நம்ம பார்க்க போகிறது மின்காந்த அலைகளுடைய பண்புகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மின்காந்த அலைகள் அலைவுறும் துகளால் மட்டுமே உருவாகும். நம்ம சொல்லப்போனால் முடுக்கமடையும் துகளால் மட்டுமே உருவாகும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடுக்கமடையும் துகளால் உருவாகும். முடுக்கமடையும் துகளால் உருவாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யார் அப்படின்னா அலைவுறும் துகள். அலைவுறும் துகள்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆசிலேட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அலைவுறும் துகள் எப்படி சார் அலைவுறும் துகளால் உருவாகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, ப்ளஸ் சார்ஜாக இருக்கலாம், மைனஸ் சார்ஜாக இருக்கலாம். அலைவுறும் துகள் அப்படின்னா அர்த்தம் ஆசிலேட்டிங். ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றதுக்கு பேர் அலைவுறும் துகள். அப்போ ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு முன்னாடி போகுது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ளஸ் ஏன்னு சொல்கிறோம். ப்ளஸ் ஏன்னா என்ன சார்னா பெரும மதிப்பு, ப்ளஸ் சைடு பெரும மதிப்பு. அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வரும் அப்படின்னா ஜீரோவுக்கு வரும். இந்த இடம் ஜீரோ. அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா மைனஸ் ஏக்கு போகுது. இது என்ன சார் அப்படின்னா மைனஸ் சைடு பெரும மதிப்பு, மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இதை நம்ம கிராஃபில் வரைஞ்சோம்னா எப்படி வரையலாம்? ப்ளஸ் ஏக்கு போகுது, ஜீரோக்கு வருது, மைனஸ் ஏக்கு போகுது, ஜீரோக்கு வருது. ஓகேங்களா? அப்போ ஜீரோ, இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ. ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வீச்சு மதிப்புன்னு சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஒன்று பாசிட்டிவ் எடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் எடுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் வீச்சு மதிப்பு. அப்போ மின்காந்த அலை உருவானது நமக்கு தெரியுதா? அலை உருந்துகள் எப்படி மின்காந்த அலையை உருவாக்குது அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ முதல் பாயிண்ட், அலை உருந்துகள் தான் எதை உருவாக்கும்? மின்காந்த அலைகளை உருவாக்கும். அலை உருந்துகள்னால் முடுக்கமடையும் துகள். முடுக்கமடையும் துகள்னால் ஆக்சிலரேஷன் தொடர்ந்து ஆகிட்டே இருக்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ந்து தன்னுடைய வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெலாசிட்டி ஜீரோ, இங்கே வெலாசிட்டி மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும், இங்கே மறுபடியும் வெலாசிட்டி ஜீரோ. இங்கே போயிட்டு நிற்கும் பொருள், திரும்ப இங்கே வரும், வேகமாக வரும், திரும்ப இங்கே வந்து நிற்கும், திரும்பி வேகமாக போகும், இங்கே போய் நிற்கும். அப்போ நிற்கிற இடத்துல வெலாசிட்டி ஜீரோ, வேகமாக வர இடத்துல வெலாசிட்டி மேக்ஸிமம். இதுதான் முதல் பாயிண்டுடைய அர்த்தம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி அப்படிங்கிறது ஒரு மின்காந்த அலை தான். அது எதில் வருது? வெற்றிடத்தில் வருது. ஓகேங்களா? அப்போ வெற்றிடம்ங்கிறது ஒரு ஊடகம் கிடையாது, மீடியம் கிடையாது. அப்போது ஊடகம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மின்காந்த அலை பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை அப்படின்னு எழுதலாம். அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்வித ஊடகமும் தேவையில்லை. அப்போ ஊடகம் இல்லைனாலும் பரவக்கூடிய அலைகளுக்கு ஒரு பேர் இருக்குது, ஊடகம் இருந்தால் மட்டும் பரவக்கூடிய அலைகளுக்கு ஒரு பேர் இருக்குது. ஊடகம் இருந்தால் மட்டும் பரவக்கூடிய அலைகளை நம்ம என்ன சொல்லுவோம்னா நெட் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். லாங்கிடியூடனல் வேவ்ஸ், நெட் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஊடகம் இல்லைனாலும் பரவக்கூடிய வேவ்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் மின்காந்த அலைகள் என்பது என்னது? ஒரு குறுக்கலைகள். மின்காந்த அலைகள்ங்கிறது குறுக்கலைகள். அப்போ அதுக்கு குறுக்கலைகளுக்கான விளக்கம் நமக்கு தெரியணும். குறுக்கலைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அலையின் இயக்கமும் துகள்களின் இயக்கமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம்னா குறுக்கலைகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் டெஃபினேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்து இதை அழிச்சிட்டு அடுத்து சொல்கிறேன். இதை அழிச்சிட்றேன். இப்போ குறுக்கலைகள் அப்படின்னா என்னென்னா அலையின் இயக்கமும் துகள்களின் இயக்கமும். துகள்னா யார் சார்னா அதிர்வடையும் துகள், அலைவுறும் துகள். நம்ம சொல்லணும்னா முடுக்கமடையும் துகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த துகள். துகளின் இயக்கமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கணும்.
எப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலையின் இயக்கம் துகளின் இயக்கம். இங்கே துகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா 2 துகள் இருக்குது, 2 டைரக்ஷன். யார் அப்படின்னா மின்காந்த அலையோட டைரக்ஷனும் காந்தப்புலத்தோட டைரக்ஷனும். இந்த 2 துகள்கள் தான் மின்புலமும் காந்தப்புலமும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே அதிர்வடையுது. ஓகேவா? அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் அப்படின்னா இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இ பவர் எக்ஸ் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன் வச்சுக்கோம். அப்போ பி ஒய் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா அதாவது மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையேயான கோணம்னு கேட்பாங்க. இடையேயான கோணம் 90 டிகிரி. இன்னொரு கேஸ் கேட்பாங்க, என்ன அப்படின்னா மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையேயான கட்டம் அப்படின்னு கேட்பாங்க. மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையேயான கட்டம் எவ்வளோ அப்படின்னா பேஸ் டிஃப்ரென்ஸ், எந்த வித பேஸ் டிஃப்ரென்ஸும் இருக்காது. θ = 0 டிகிரி. ஓகேங்களா? தீட்டான்னு சொல்கிறத விட பைன்னு சொல்லலாம். அப்போ மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையான ஃபேஸ் கட்டம் வந்து 0 டிகிரி, மின்புலத்திற்கும் காந்தப்புலத்திற்கும் இடையான கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மின்காந்த அலைகள் கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற டைரக்ஷன், அதாவது எக்ஸும் ஒய்யும் கிராஸ் ஆகிற டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் அப்படின்னா எக்ஸுங்கிறது ஐ கேப்பு, ஒய்ங்கிறது ஜே கேப்பு. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ கிராஸ் ஜேங்கிறது கே கேப். அப்போ என்ன டைரக்ஷன் அப்படின்னா இஜெட் டைரக்ஷன் மின்காந்த அலைகள் பரவுது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ஈயும் கிராஸ் பி, மின்புலமும் காந்தப்புலமும் கிராஸ் ஆகிற டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா மின்காந்த அலைகள் கிடைக்கும். ஓகேவா? அப்போ மின்புலம் என்ன பண்ணுது? எக்ஸ் திசையில் அதிர்வடையுது. காந்தப்புலம் என்ன பண்ணால் ஒய் திசையில் அதிர்வடையுது. அப்போ மின்காந்த அலைகள் நமக்கு எந்த திசையில் கிடைக்குது? இஜெட் திசையில் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ மின்காந்த அலைகள் கிடச்சிருச்சு. அது என்ன வேகத்தில் போகுது? அடுத்த கேஸ். ஓகேங்களா? அப்போ என்ன வேகத்தில் போகுது அப்படின்னா இதை அடிச்சிடறேன். மின்காந்த அலைகள் என்ன வேகத்தில் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா C = 1/√μ0ε0. ஓகேவா? μ0 அப்படிங்கிறதுனா ஊடகத்தின் உட்புகுதிறன், ε0 அப்படின்னா வெற்றிடத்தின் விடுதிறன். சாரி, இது μ0ங்கிறது வெற்றிடத்தின் உட்புகுதிறன். அப்போ வெற்றிடத்தின் உட்புகுதிறன், வெற்றிடத்தின் விடுதிறன், இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன், அதோட ரூட்டு தான் என்ன அப்படின்னா C அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இது நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா வெற்றிடத்தில் இந்த வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க, வேக்கமில் இந்த ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டீங்க, மீடியமில் என்ன ஸ்பீடில் போகுது? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா V = 1/√μ0μr சார், இந்த μr அப்படிங்கிறது யாருன்னா நம்ம எந்த ஊடகத்தை நினைக்கிறோமோ அந்த ஊடகத்துடைய உட்புகுதிறன். இந்த எப்சிலான் ஆர் அப்படின்னா யார் சார்னா நம்ம எந்த ஊடகத்தை நினைக்கிறோமோ அந்த ஊடகத்துடைய விடுதிறன். எப்சிலான் நாட்டுங்கிறது வெற்றிடம், μ0ங்கிறது வெற்றிடம், வெற்றிடத்தோட உட்புகுதிறன், வெற்றிடத்துடைய விடுதிறன். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா சியும் தெரியும், பியும் தெரியும். நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஒளி விலகல் எண் கண்டுபிடிச்சிடலாம். ஒளி விலகல் என்ன ஃபார்முலா? n = c/v. அப்போ நான் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ n = c-க்கு பதிலாக 1/√μ0ε0 /1/√μ0μr ε0. அப்போ இந்த டிவைடர் பையில் இருக்க இந்த μ0 இந்த μ0 ε0 கேன்சல் ஆகிடும். அப்போ μr ε0 நமக்கு என்ன பண்ணிடலாம்? மேலே வந்துடும். அப்போ n = √μr × ε0. ரைட்டா? அப்போ இதுதான் இதனுடைய ஒளி விலகல் எண். யாரோட ஒளி விலகல் எண்ணுன்னா இந்த இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளுடைய ஒளி விலகல் எண். ஓகேவா? இது மின்காந்த அலைகளுடைய ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இதுக்கு ஸ்பீடு இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எனர்ஜி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு இருந்தாலும் என்ன இருக்கும்? இதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ இட் ஹாஸ் எனர்ஜி. எனர்ஜி இருந்தாலும் இதுக்கு என்ன இருக்கும்? மொமெண்டம் இருக்கும், உந்தம் இருக்கும். ஏன்னா எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் ரிலேஷன் இருக்குது. கைனடிக் எனர்ஜி = p²/2m அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் ரிலேஷன் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இதுக்கு என்ன இருக்குது? எனர்ஜியும் இருக்குது, மொமெண்டமும் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒபே பண்ணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? ரிஃப்ளெக்ஷனாகவும் ரிஃப்ராக்ஷனாகவும் குறுக்கலைகளாக இருக்க ஒரே காரணத்தினால இது தலைவிளைவு அடையும், போலரைசேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட்டுகளை எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரிஃப்ளெக்ஷனாகவும் ரிஃப்ராக்ஷனாகவும் ஒளி விலகல் அடையும், ஒளி எதிரொலிப்பு அடையும், தலைவிளைவும் அடையும். ஓகேவா?
அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாயிண்ட் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இன்னொரு கொஷின் வருது, மொமெண்டம் எப்படி வந்து இங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபார்முலா மூலம் பார்த்துடலாம். அப்போ சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, மின்காந்த அலைகள் அங்கேருந்து வருது, வந்து பட்டோன்னே இங்கே அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்னா மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன பண்ணணும்னா P = ஆற்றல் பை ஸ்பீட் ஆஃப் லைட். இது எப்போ அப்சார்ப் ஆகிடுச்சு அப்படின்னா, இதே கேஸில் இங்கேருந்து வருது, அப்சார்ப் ஆகுது, திரும்ப போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ மொமெண்டம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு E/c, இங்கே ஒரு E/c நமக்கு என்ன பண்ணும், ஆட் ஆகும்போது E/c ப்ளஸ் E/c நமக்கு என்ன கிடைக்கும்னா மொமெண்டம் = 2E/c, மொத்த ஆற்றல் பை c, 2E/c. ஓகேவா? அப்போ இது எல்லாமே என்னது, மின்காந்தலுடைய ப்ராப்பர்ட்டிஸு. இந்த ஈங்கிறது யார் சொன்னா ஆற்றல், சி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு அல்லது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், பி அப்படிங்கிறது மொமெண்டத்தை குறிக்கும். ஓகேங்களா? இதுதான் மின்காந்த அலைகளுடைய பண்புகள். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த மின்காந்த அலைகள் 7 பண்புகளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு மின்காந்த அலைகள்னால் நமக்கு என்னென்னு தெரியணும். மின்காந்த அலைகள் என்னென்ன அப்படின்னா ரேடியோ, மைக்ரோ, அகச்சிவப்பு, கண்ணூர் ஒளி, புற ஊதா, எக்ஸ் கதிர், காமா கதிர். ஒவ்வொன்றா எழுதிட்டேன். இப்போ ரேடியோவோட அலைநீளம் ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட்டா? அப்போ அலைநீளம் இருக்கக்கூடிய அதிகமானது யார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். ரேடியோவோட அலைநீளம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதிர்வெண்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அலைநீளம், அதிர்வெண் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளவு சார் அப்படின்னா few to 10⁻⁹ இருக்கலாம். 10⁻⁹ ஹெட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கலாம். ஓகேவா? few to 10⁻⁹ ஹெட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கலாம். சரி சார், இந்த ரேடியோ அலைகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குதா அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்சஸில் இது இந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 500 kHzலேருந்து 1000 MHz வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதோட ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. அப்போ 500 kHz to 1000 MHzங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா இப்போது 1710 kHzலேருந்து ஒரு ரேஞ்சு, அது டிவி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்எம்மில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. UHF அப்படின்னு சொல்லக்கூடியது செல்ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது, செல்லுலார் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. UHFனா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்டது. அந்த ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி கொண்டது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல்லுலார் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இது எல்லாமே ரேடியோஸுடைய அப்ளிகேஷன் தான். வேறு என்ன சார் இதோட யூசஸ் அப்படின்னா இது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. இது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய சார்ஜு ஆக்சலரேட் ஆணுச்சு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா ஒயரில் முடுக்கமடையும் துகளால் ஆக்சலரேட்டட் சார்ஜ் நல்லா உருவாகக்கூடியது யார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். சரி சார், இது வேறு ஏதாவதுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னா நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ அந்த ஒயரில் ஆக்சிலேட்டட் சார்ஜ்னு சொன்னோம் இல்லையா, இதை தான் என்ன பண்ணான்னா ஹெட்ஸு கண்டுபிடிச்சார். ஹெட்ஸு அப்போ உருவாக்குனது எந்த அலைகள் அப்படின்னா ரேடியோ அலைகள். அப்போ ரேடியோஸை டிடெக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஹெட்ஸு. ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறோம் மைக்ரோவேவ். ரைட்டா? அப்போ மைக்ரோவோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10⁻⁹ ஹெட்ஸ்லேருந்து 10⁻11 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, அதிர்வெண் ரேஞ்சு வந்து 10⁻⁹ to 10⁻11 ஹெட்ஸ் இருக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னா இது வந்து ஏர்க்ராஃப்டில் யூஸ் ஆகும். ஏர்க்ராஃப்ட்னா ஏரோப்ளேன் சிக்னல் கொடுக்குறது, ரேடார் சிஸ்டமு, இதெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது யார் அப்படின்னா இந்த மைக்ரோவேவ்.
வேறு என்ன சார் இதோட யூஸ் அப்படின்னா மைக்ரோவேவ் சமையற்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவ் ஹீட்டர் அதில் யூஸ் ஆகுது. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா மைக்ரோவேவ் ஹீட்டரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட்டு அந்த உள்ளே வந்து அரிசி இதெல்லாம் வைப்போம். அப்போ அதில் என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும். இந்த மைக்ரோவேவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். நாம் வைக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கும் என்ன இருக்கும் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். அப்போ மைக்ரோவேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி வாட்டர் மாலிகுல்ஸோட ஃப்ரீக்வன்சி ரெண்டும் என்ன பண்ணணும்னா கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாகுது. ரெசனன்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுது. அப்போ ரெண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும்போது நமக்கு ரெசனன்ஸ் உருவாகுது. ரெசனன்ஸ் உருவாகும்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த ஹீட்டை பயன்படுத்தி அங்கே உள்ள உணவு என்ன பண்ணுதுன்னா சமைக்கப்படுது. ஓகேங்களா? இந்த வகையில் தான் மைக்ரோவேவ் சமையற்கலன் மைக்ரோ அலை சமையற்கலன்கிறது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதான் காரணம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ், எனர்ஜி இன்க்ரீசஸ், எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ், வெற்றிட குழாய்கள். எந்தெந்த வெற்றிட குழாய்கள் அப்படின்னா கிளிஸ்ட்ரான், மேக்னட்டான், கன் டயோடு, இதுலேருந்துலாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது அகச்சிவப்பு. இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 10^11 to 10^14 ஹிட்ஸ். ஓகேவா? எங்கேருந்து சார் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மிகுந்த வெப்பமான பொருட்கள் இருந்து இது என்ன ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? மிகுந்த வெப்பமான பொருள் அப்படிங்கிறப்ப சாதாரணமாக வெப்பமான பொருள்கள்லேருந்துலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். எங்கெல்லாம் வெப்பமான பொருள் இருக்குதோ, ஹீட் பாடிஸ் இருக்குதோ அங்கெல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அகச்சிவப்புங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். சரி, ஓகே. இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசஸ் இதனுடைய யூசஸ் அப்படின்னா ரிமோட், டிவி ரிமோட்டில் லைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெட் கலராக இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது இருக்கிற இடம் எல்லாமே ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்ஃப்ராரெட் இருக்கிற இடம் எல்லாமே ஹீட்டாக இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட்டை என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணும். இன்ஃப்ராரெட். அப்போ இன்ஃப்ராரெட் வரும்பொழுது வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுனால அந்த இடமே என்ன ஆகும், நமக்கு ஹீட்டாக இருக்கும். அப்போ இது இருக்கிற இடம் ஹீட்டாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா புவியோட வெப்பநிலையை, எர்த்தோட டெம்பரேச்சரை வார்மாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வார்மானா ஓரளவுக்கு புவி வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் இது யூஸ் ஆகுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன சார் அப்படின்னா இப்போ சன்லேருந்து வச்சுக்கோம். சன்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வருது. அப்போ சன்லேருந்து இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வரும்பொழுது இது பூமியில் படுது. பூமியில் பட்டு திரும்ப போகும் பொழுது பசுமை வீடு வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா CO2, நைட்ரஜனு, கார்பன் மோனாக்சைடு இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட்டை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ராரெட்டை அப்சார்ப் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா பூமி ஹீட்டாகவே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? இல்லைனா பூமி என்ன பண்ணிடும், கூலிங்காக போயிடும். அப்புறம் ஃபுல்லாக பனிமலைகளாக இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பூமியோட வெப்பநிலையை சரிசமமாக வச்சுக்கிறதுக்கு, சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு பசுமை வீடு விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன். அப்புறம் இதோட வேலை அப்படின்னா புகைக்குள்ளெல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா போகும். புகையிலலாம் இதை என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. புகைக்குள்ளேயும் இது என்ன பண்ணும் அப்படின்னா த்ரூ ஃபாக் வழியாகலாம் என்ன பண்ணும், மூவ் ஆகும். அதனால தான் இதை என்ன பண்ணணும்னா சிக்னல்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ரெட் கலரில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இன்னும் சொல்லப்போனால் எல்இடியில் யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட். ஓகேங்களா? அப்போ இது ப்ரொடியூஸ் ஆகிற இடம் சொல்லிட்டேன் எங்கே அப்படின்னா வெப்பமான பொருட்கள் இருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கண்ணூர் ஒளி. இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம்னா 10^14 ஹெட்ஸ் இல்லைனா 4 × 10^14 to 8 × 10^14 ஹெட்ஸ் வரைக்கும். இது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அட்டாமிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான் டிரான்சிஷன். எலக்ட்ரான் வந்து அதிக ஆற்றல் உள்ள வட்டப்பாதையிலிருந்து குறைந்த ஆற்றல் உள்ள வட்டப்பாதைக்கு தாவும் பொழுது ஆற்றலை வெளிப்படுத்தணும். அந்த ஆற்றல் வந்து ஹச்னியூ ஃபோட்டான் அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த ஃபோட்டான் தான் யார் அப்படின்னா ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய லைட். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் உயர்வட்ட ஆற்றல் மட்ட பாதையிலிருந்து குறைந்த ஆற்றல் மட்ட பாதைக்கு தாவும் பொழுது ஹச்னியூ அப்படிங்கிற ஃபோட்டானை வெளியிடுது. அந்த ஃபோட்டான் தான் லைட்டு. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டலோட ஸ்ட்ரக்சர் அறிகிறதுக்கு,
அதுக்கப்புறம் பார்ப்பதற்கு விஷன் பார்ப்பதற்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் தாவல் எங்கேருந்து தாவுது அப்படின்னா அதிக ஆற்றல் மட்டத்திலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கு தாவும் பொழுது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறது யார் அப்படின்னா கண்ணுறு ஒளி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புற ஊதா. இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம்னா 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ் டு 10⁻17 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். புற ஊதா எங்கேருந்து வெளிப்படுது அப்படின்னா மிகுந்த வெப்பமான 5000 விட மிகுந்த வெப்பமான பொருட்கள் இருந்து வெளிப்படலாம். எக்ஸாம்பிளுக்கு யூவியை வெளிப்படுத்துறது யார் அப்படின்னா சூரியன், கார்பன் விளக்குன்னு சொல்லுவான், கார்பன் ஆய்வு விளக்கு இதெல்லாம். சரி, யூவியை பற்றி சொல்லணும்னா யூவியை சூரியன் அதாவது எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய ஓசோன் என்ன பண்ணும் அப்படின்னா தடுத்துரும். புற ஊதாவை ஓசோன் என்ன பண்ணிடும் தடுத்துரும். சரி சார், வேறு ஏதாவது தடுக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னா வெல்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ சாதாரண கிளாஸு இந்த யூவியை அப்சர்வ் பண்ணும். அதனால தான் வெல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸை வச்சு அந்த வெல்டர் அந்த அவங்க வச்சுருக்காங்க இல்லையா ரேடியேஷனை, அது வந்து யூவி ரேடியேஷன். ஏன்னா அது மிகுந்த வெப்பம். அப்போ அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த மிகுந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா யூவி என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா லாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் சர்ஜரியில் யூஸ் ஆகுறது யார் அப்படின்னா புற ஊதா. இது மட்டும் இல்லாமல் சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லையும் இது என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, புற ஊதாவை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் புற ஊதாவை பற்றி சொல்லணும்னா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10⁻17 to 10⁻19 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ரே எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் யூஸ் ஆகுது. இன்னமும் சொல்லப்போனால் படிகங்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல்ஸ், அந்த கிறிஸ்டலோட இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ், கிறிஸ்டலுடைய அணுவிடை தொலைவு, ஓகேங்களா, அணுவிடை தொலைவு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்ரேயுடைய வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த அணுவிடை தொலைவில் அதாவது ஆட்டம்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், கிறிஸ்டலில் ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸில் இங்கேருந்து எக்ஸ்ரே வந்து படும் பொழுது இங்கே விளிம்பு விளைவு அடையும் அப்படிங்கிறத டி பிராக் கண்டுபிடிச்சார். விளிம்பு விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலகுறது, லைட் வந்து நேர்கோட்டு பாதையில் போகாமல் விலகுறது. சரி, ஓகே, அதை இது இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யார் யூஸ் ஆகுறோன்னா எக்ஸ்ரே யூஸ் ஆகுது. மற்ற இதிலலாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதிக அணுநிறை கொண்ட ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறாங்க, ஹை அட்டாமிக் வெயிட் கொண்ட ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹை அட்டாமிக் கொண்ட தனிமத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எலக்ட்ரானாக வேகமாக மோத விட்றாங்க. அப்போ எலக்ட்ரானோட இயக்காற்றல் ஃபுல்லாக எங்கே போகும் அப்படின்னா இங்கே ஹை அட்டாமிக் வெயிட்டில் உள்ள எலக்ட்ரான் சுற்றி வருது இல்லையா, அந்த எலக்ட்ரானுக்கு போயிடும். அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா பாதை மாற்றம் அப்படின்னா என்ன, அது ஒரு வட்டப்பாதையில் பேசாமல் சுற்றி வந்து விட்ருக்கும். அது இது போய் மோதணுன்னு என்ன பண்ணும், இன்னொரு பாதைக்கு மாறிடும். அப்போ இன்னொரு பாதைக்கு மாறும் பொழுது வெளிப்படக்கூடியது தான் அதிக ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேஸ். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு காமா கதிர். இது வந்து எதனால் அப்படின்னா அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் மோதல், அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான் மோதல்னால ஏற்படுது. அடுத்து காமா கதிர் 10⁻18 ஸ்டார்ட் ஆகிருக்கும். காமா கதிர் எப்போ சார் இது பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேடியேட் பண்ணக்கூடிய ஒரு தனிமம் இருக்கும். இப்போ யுரேனியம்னு வச்சுக்கோம். உங்களுக்கு புக்கில் பார்த்தோம்னா போரானை வச்சு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் போரானை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. போரான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பீட்டா சிதைவை அடைந்து எங்கே வரும் அப்படின்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ பீட்டா சிதைவு அடைந்த எல்லா துகளுமே என்ன பண்ணோம்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னா என்ன சார் அப்படின்னா இன்னும் நிலைத்தன்மை அடையலை, இன்னும் ரேடியேஷனை வந்து அது கட்டுப்படுத்தலை, நிலைத்தன்மை அடையலை. அப்போ அது நிலைத்தன்மை அடையணும் அப்படின்னா காமா கதிரை வெளியிட்டுட்டு நிலைத்தன்மைக்கு வரும், அதாவது கிரவுண்டுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ அதிக ஆற்றல் கொண்டது பீட்டா சிதைவு அடைந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வருது. மெட்டாஸ்டேபிள்லேருந்து கிரவுண்டுக்கு வரும் பொழுது காமா கதிரை வெளியிட்டுட்டு வருது. ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ காமா கதிர் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? இதோடைய அப்ளிகேஷன் என்னன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட். இதுவும் அடுத்த என்னது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான் காமா கதிரும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பீட்டா சிதைவின் பொழுது வெளிப்படுவதுன்னு சொல்லலாம். பீட்டா சிதைவிற்கு
பிறகு வெளிப்படுவது தான் யார் அப்படின்னா காமா கதிர். ஓகேங்களா? இதுதான் மின்காந்த அலைகள். அதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஷார்ட்டாகவும் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எழுதிக்குங்க. அப்புறம் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.